ஆஹா கல்யாணம் அடுத்த வார எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா அழகி யாரோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. ஆனால் விஜய் அவரே அறியாமல் பண்ண ஒரு விஷயத்தினால அழகிக்கு அப்பாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அழகிக்கு அம்மா இல்லைனாலும் விஜய் தான் அப்பா அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால இந்த வீட்டில் அழகியை வளர்த்துட்ருக்காங்க. ஆனால் இது பார்த்திங்கன்னா அனாமிகாவுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எப்படியாவது அழகிய இந்த வீட்டிலேருந்து அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறா. அதனால விஜய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டார்ச்சர் கொடுக்குறா. இந்த மாதிரி நான் அழகியை ஏற்றுக்கவே முடியாது, நீ அழகியை எங்கேயாவது விட்டுட்டு வந்துடு, அழகிய இந்த வீட்டிலேருந்து அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அனாமிகா டார்ச்சர் கொடுக்குறா. இதனால அனாமிகாவை விஜய் ரொம்பவே பிடிக்கவே இல்லை. விஜய் ரொம்பவே வெறுக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சரி அனாமிகாவுக்கு அழகி விஜய் கூட இருக்கிறது பிடிக்கல, அதனால அவன் கூட வாழ மாட்றா, பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மகா ஒரு பிளான் பண்ணி அழகியை நம்ம தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகாவும் சூர்யாவும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அழகியை தத்தெடுத்து அவங்க வளர்த்துட்ருக்காங்க. இது குடும்பத்தில் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்தாலும் கூட விஜயோட பொண்ணு தான் அழகி. அனாமிகா அதை ஏற்றுக்காமல் இருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ஒரு சரி மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, மகா கிட்ட அந்த குழந்தை வளர்றது நல்லபடியாக வளரும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே சந்தோஷமாகவும் இருக்கும். என்ன தான் மகா அழகியை தத்தெடுத்து வளர்த்தாலும் கூட இந்த அனாமிகாவோட ஆட்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அடங்கவே இல்லை. அதுக்கப்புறம் கூட விஜய் கூட நிம்மதியாக வாழாமல் இந்த அழகியை எப்படியாவது இந்த வீட்டிலேருந்து துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளான் போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அழகியை வெளியே அனுப்புறதுக்காக என்னென்னலாம் பண்ண முடியுமோ அந்த பிளான்லாம் பண்ணுறாங்க. அதனால அனாமிகா விஜய் மேலே பழி போட்டு விஜய் என்னை அடிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் விஜய் பிரபாவை போய் பார்த்துருக்காரு, இந்த மாதிரி 2 வீடியோவையும் வீடியோ ஆதாரமாக எடுத்து கேஸ் கொடுத்து விஜய் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்கள உள்ளே தள்ளிட்டாங்க. விஜயும் பிரபாவும் உள்ளே தள்ளினால பிரபாவுக்கு வேறு கல்யாணம் இருக்குது, இந்த நேரத்தில் உள்ளே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரபா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம்லாம் அனாமிகானால தான் நடந்துச்சு. அதனால அனாமிகா மேலே ரொம்பவே ஒரு வெறுப்போட விஜய் இருக்கார். எப்படியோ மகா அனாமிகா இந்த கேஸை வாபஸ் வாங்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் கேஸ் வாபஸ் வாங்கினதுக்கப்புறம் விஜய் வீட்டுக்கு வந்துடுறாரு. விஜய் வீட்டுக்கு வந்தோன்னா அனாமிகா ஓங்கி ஒரு அறை விட்டுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீ இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, கிளம்பிடி அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையும் மீறி பார்த்தீங்கன்னா அனாமிகா நான் எனக்கு உரிமை இருக்குது, நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஒரு நாள் அனாமிகாவுக்கு டிவோர்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு எல்லாருக்கிட்டே ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நான் அனாமிகா டிவோர்ஸ் பண்ண போகிறேன், டிவோர்ஸ் ஃபைல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இதை கேட்ட எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. விஜய் எதுக்கு விஜய் இந்த மாதிரி நீ முடிவெடுக்கிற, கொஞ்சமாவது யோசிச்சு இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியுமே ப்ளீஸ் யாரும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க, இதுதான் என் வாழ்க்கைக்கு சரியான முடிவு அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிட்டு போயிடுவார். இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் அனாமிகாவை எப்படியோ டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. ஆனால் அனாமிகா சொல்கிறாங்க இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன், நான் சைன் போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. நீ சைன் போடலை அப்படின்னா நான் தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த கேஸ் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு. கோர்ட்டுக்கு போய் பார்த்தீங்க அப்படின்னா விஜய்கிட்ட இந்த மாதிரி எதுக்கு நீங்கள் டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ் கேட்குறாங்க. அதுக்கு விஜய் சொல்கிறாங்க நான் கல்யாணம் பண்ணதுலேருந்து ஒரே டார்ச்சராக தான் அனுபவிச்சுட்ருக்கேன், என்னோட குழந்தை அழகியை கொல்ல கூட பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் அனாமிகாவை டிவோர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லுவார். அதுக்கு அனாமிகா நான் போய் ஒரு குழந்தைய போய் கொல்லுவேனா, அப்படின்னா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா சொல்லிடுவாங்க. அதனால் விஜய் அனாமிகா மேலே தேவையில்லாமல் பழி போட்டால் விஜய் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜும் சொல்லிடுவாங்க. இதுக்கான ஆதாரத்தை நீங்கள் ப்ரூஃப் காமிச்சா மட்டும்தான் இதை நாங்கள் ஒத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அதனால பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதே தெரியாமல் விஜயும் சூர்யாவும் முழிச்சிட்ருக்க அந்த நேரத்தில் தான் இந்த மாதிரி மகா ஆதாரத்தை கொண்டு வருவாங்க. அந்த ஆதாரத்தை ஜட்ஜ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அனாமிகா உண்மையிலேயே அழகியை கொல்ல தான் பிளான் போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் விஜய்க்கும் அனாமிகாவுக்கும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் கொடுத்துருவாங்க. இதுக்கப்புறம் அனாமிகா மகா கிட்ட நீ மட்டும் இந்த ஆதாரத்தை கொண்டு வரல, எனக்கு விஜய்க்கும் டிவோர்ஸே கிடச்சிருக்காரு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ எப்படி உன் தங்கச்சி கல்யாணத்தை பண்ணுற அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு சவால் விட்டுட்டு அனாமிகாவும் போயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரபாவோட கல்யாணத்துக்காக எல்லாமே ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். அனாமிகா என்ன பண்ணுவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் பார்த்தீங்கன்னா மகாவோட மனசில் இருக்கும். அது எல்லாத்தையும் மீறி கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணிகிட்ருப்பாங்க. கல்யாணம் கூடிய சீக்கிரம் நெருங்கிடுச்சு.
அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகாவும் இன்னொரு சைடு வந்து பிரபாவோட கல்யாணம் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்கா. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனாமிகா வந்து என்ன நினைக்கிறா அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம மாப்பிள்ளை வீட்டில் வந்து பிரபா வந்து விஜய் கூட வந்து இருந்த ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பிரபாவும் விஜயும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததை தப்பு தப்பாக சொல்லி எப்படியாவது அவங்களோட கல்யாணத்தை வந்து நிறுத்திடணும், அவளோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறா. இதுதான் வந்து பிளான், இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா பார்த்தீங்கன்னா தீவிரமாக பிளான் போட்டு வச்சிடுறா. இந்த பிளானை பற்றி யாருக்குமே தெரியல, மகா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு யாருக்குமே இதை பற்றி தெரியல. அவங்க வந்து யதார்த்தமாக கல்யாண வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. சூர்யா பார்த்தீங்கன்னா இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயத்தை வந்து எடுத்து நடத்தின மாதிரி கல்யாணத்தையும் வந்து அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி முன்ன நின்று நடத்துகிறாரு. அதே மாதிரி பிரபாவோட கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா விஜய் வீட்டிலேருந்து எல்லாமே வந்திருப்பாங்க, விஜயும் வந்திருப்பாரு, அழகி எல்லாமே வந்திருப்பாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிரபா கல்யாணம் நடக்க போகிற அந்த ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க. என்னதான் வந்து விஜய் வந்து நினைப்பாரு, நம்ம பிரபா வந்து புரிஞ்சுக்காம விட்டுட்டோம், பிரபா வந்து நமக்கு கிடைக்க வேண்டியவ, நம்ம வந்து முழுசாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை லவ் பண்ணவ, அவளை புரிஞ்சுக்காம நம்ம வந்து லவ் பண்ணி அனாமிகாவை கல்யாணம் பண்ணி இப்போ வந்து நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் விஜய்க்கு வந்து ஒரு சைடு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட பிரபாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விஜயை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. விஜய் கூட அவ்வளோ தூரம் பேசி பழகி அதுக்கப்புறம் விஜயை காதலிச்சு அதுக்கப்புறம் விஜய் வந்து நமக்கு கிடைக்காம போயிட்டாரு அப்படிங்கிற வருத்தம் பார்த்தீங்கன்னா பிரபா மனசில் ஒரு ஓரத்தில் இருக்க தான் செய்யுது. இதெல்லாம் தாண்டி பிரபாவோட கல்யாணம் வந்து வேற ஒருத்தர் கூட நடக்க போகிற இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா முகூர்த்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மாப்பிள்ளையோட அம்மா வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. ஏன் எதுக்காக பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் இந்த அனாமிகா பண்ண வேலை வந்து எல்லாத்துக்குமே தெரிய வருது. அனாமிகா பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரபாவும் விஜயும் சேர்ந்துருக்க ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பிரபாவை பற்றி தப்பு தப்பாக இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்பிட்டு மாப்பிள்ளையோட அம்மா பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை வந்து நிறுத்துறதுக்காக இது பண்ணுவாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா குடும்பமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுவாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகா ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து மாப்பிள்ளை வீட்டில் பேசியுமே அவங்க வந்து கேட்காம அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ணுவாங்க. உடனே மகாவும் என்னங்க ஓவராக பண்ணுறீங்க, உங்கள் மேலே ஒரு தப்பும் இல்லையா, எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறோம், அது எதுவுமே புரிஞ்சுக்காம நீங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் வரதட்சணையாக 10 லட்சம் எங்கள் வீட்டில் கேட்டிருக்கீங்களே அதெல்லாம் உங்களுக்கு தப்பாக தெரியலையா, இது மட்டும் தப்பாக தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து கேட்பாங்க. ஒரு தப்புமே பண்ணல, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு தப்புமே என் தங்கச்சி பண்ணலன்னு சொல்லிட்டு இருக்கோம், அதை எதுவுமே புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா வந்து மாப்பிள்ளை வீட்டில் கேட்டுருவாங்க. ஆனால் அது எதையுமே புரிஞ்சுக்காம கல்யாணத்தை நிறுத்திட்டு மாப்பிள்ளை வீட்டில் வந்து எல்லாரும் கிளம்பிடுவாங்க. ஒரு வயசு பொண்ணோட கல்யாணம் வந்து இந்த மாதிரி நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வேறு வழியே இல்லை, நம்ம பிரபாவோட கல்யாணத்தை வந்து எப்படியாவது நடத்தி ஆகணும், வேறு வழி இல்லை, நம்ம விஜயை தான் வந்து மாப்பிள்ளையாக வந்து ரெடி பண்ணணும், விஜயை பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம், அவனும் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கான், 2 பேரும் வந்து ஏற்கனவே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க, அதனால அவங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு இனிமேல் வந்து அவங்க வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் பேசிப்பாங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த குடும்பத்தில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. விஜயோட அம்மாவை பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவாங்க. என்னதான் வந்து விஜயோட அம்மாவுக்கு வந்து பிடிக்காமல் இருந்தாலும் கூட விஜயோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, அவனுக்குன்னு யாருமே இல்லை, டிவோர்ஸ் வாங்கி இந்த மாதிரி தனி மரமாக நிற்கிறான், இதுவும் இல்லாமல் ஒரு குழந்தை வேற இருக்குது, இதெல்லாம் மனசில் வச்சு விஜயோட அம்மா பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை தடுக்கலை, அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாத்தாவும் பாட்டியும் இதை தவிர எங்களுக்கு வேறு வழி தெரியல, விஜயே பிரபாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயை வந்து பிரபாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாயிடுறாங்க. இன்னொரு சைடு அனாமிகா பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சா எதுவுமே நடக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் நம்ம விஜய் கூட சேரவே முடியாதா அப்படிங்கிற எரிச்சல் வந்து அனாமிகா வந்து இருப்பா. இந்த மாதிரி பிரபாவும் விஜயும் சேர்கிற மாதிரி தான் அடுத்த வாரத்தில் நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.